நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 229வது திருநாமம் சஹஸ்ரபதே நமக. திருமலையில் ஸ்ரீனிவாசனாக அவதாரம் செய்த திருமால் அருகிலுள்ள நாராயணபுரத்தை ஆண்டு வந்த ஆகாஷராஜனின் மகளான பத்மாவதி மேல் காதல் கொண்டார். அவளை விரைவில் மணந்து கொள்ள துடித்தார். அந்நிலையில் ஸ்ரீனிவாசனுக்கு உதவியாளராக இருந்த வகுளமாளிகை என்னும் பெண் ஸ்ரீனிவாசனின் மனக்கருத்தை அறிந்து கொண்டாள். ஸ்ரீனிவாசா, நீ வருந்த வேண்டாம். உனக்காக நான் ஆகாஷராஜனின் அரண்மனைக்கு சென்று பத்மாவதியின் பெற்றோர்களை சந்தித்து பேசி நல்ல செய்தியோடு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு நாராயணபுரத்தை நோக்கி சென்றாள். இந்நிலையில் பத்மாவதியும் ஸ்ரீனிவாசன் மேல் காதல் கொண்டிருந்தாள். காதல் நோய்க்குரிய அறிகுறிகள் அவளிடம் தென்படத் தொடங்கின. தன் மகளுக்கு ஏதோ புது விதமான நோய் ஏற்பட்டதாக கருதி அவளது தாய் தரணி தேவி அரண்மனை பணிப்பெண்களை திருமலை அடிவாரத்தில் உள்ள கபிலேஸ்வரர் கோவிலுக்கு அனுப்பி பத்மாவதிக்காக அர்ச்சனை செய்து வரும்படி கூறினாள். கபிலேஸ்வரர் கோவிலில் அர்ச்சனை செய்துவிட்டு வெளியே வந்த பெண்களை அரண்மனையை நோக்கி சென்று கொண்டிருந்த வகுளமாளிகை தற்செயலாக சந்தித்தாள். தான் அரசியை சந்திக்க விழைவதாக அப்பெண்களிடம் கூறினாள். அவர்களும் வகுளமாளிகையை தரணி தேவியிடம் அழைத்து சென்றார்கள். உங்கள் மகள் பத்மாவதியை திருமலையில் வசிக்கும் ஸ்ரீனிவாசனுக்கு பெண் கேட்பதற்காக வந்துள்ளேன் என்று தரணி தேவியிடம் சொன்னாள் வகுளமாளிகை. அதற்காகத்தான் காத்திருக்கிறேன் என்று சொன்ன தரணி தேவி திருமணத்துக்கான ஏற்பாடுகளை விரைந்து செய்திடுவோம் என்றும் கூறினாள். வகுளமாளிகைக்கோ இன்ப அதிர்ச்சி. திருமலையில் வெறும் 100 சதுர அடி நிலத்தில் வாடகைக்கு குடியிருக்கும் ஸ்ரீனிவாசனுக்கு பெண் தர அரசி சற்றும் தயக்கம் காட்டாமல் சம்மதித்து விட்டாளே என்று மிகவும் மகிழ்ந்தவளாய் ஸ்ரீனிவாசனிடம் திரும்பி வந்தாள் வகுளமாளிகை. நற்செய்தியையும் தெரிவித்தார். இந்நிலையில் திருமலைக்கு வந்த நாரதர் ஸ்ரீனிவாசனிடம் ஊர் பேர் தெரியாத பெண்ணான வகுளமாளிகை வந்து பெண் கேட்டவுடன் அரசியான தரணி தேவி எப்படி தயக்கமில்லாமல் திருமணத்துக்கு சம்மதித்தாள்? ஒன்றுமே புரியவில்லையே என்று கேட்டார். அதற்கு ஸ்ரீனிவாசன், வகுளமாளிகை அரண்மனையை நோக்கி இங்கிருந்து புறப்பட்டாள் அல்லவா? அவள் அரண்மனையை சென்றடைவதற்கு முன்னதாக நான் ஒரு குறத்தி வேடமிட்டு கொண்டு அரண்மனைக்கு சென்றேன். அங்கே தரணி தேவி என்னை அழைத்து குறி சொல்ல சொன்னாள். அவளிடம், உங்கள் மகள் பத்மாவதி காதல் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாள். திருமலையில் வாழும் ஸ்ரீனிவாசனுக்கு இவளை மனம் முடித்து வைப்பதே இதற்கு மருந்தாகும். ஸ்ரீனிவாசனின் சார்பில் வகுளமாளிகை என்னும் பெண் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறாள். அவளிடம் உங்கள் பரிபூர்ணமான சம்மதத்தை தெரிவித்து விடுங்கள். தாமதப்படுத்தினால் உங்கள் மகளின் உயிருக்கே ஆபத்து என்று குறி சொல்லிவிட்டு வந்தேன். அதனால்தான் வகுளமாளிகை அங்கே சென்றவுடனேயே தரணி தேவி சம்மதம் தெரிவித்தாள் என்றார். ஆனாலும் வகுளமாளிகை அரண்மனையை நோக்கி புறப்பட்ட பின்னர் தானே நீ புறப்பட்டாய். அப்படி இருக்க அவளுக்கு முன் நீ எப்படி குறத்தி வேடமிட்டு அரண்மனைக்கு சென்றாய் என்று ஸ்ரீனிவாசனிடம் கேட்டார் நாரதர். அப்போது குறுக்கிட்ட வியாசர், நாரதா, ஸ்ரீனிவாசன் திருமலையில் மட்டும் தானாயிருக்கிறான். அவன் எங்கும் நிறைந்திருப்பவன் ஆயிற்றே. நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்துக்கு செல்வான், நினைத்த இடத்தில் தோன்றுவான். அத்தகைய சக்தி படைத்தவனான திகழ்வதால் தான் வகுளமாளிகைக்கு பின்னால் ஸ்ரீனிவாசன் புறப்பட்டாலும் அவள் அரண்மனையை அடைவதற்கு முன்பே ஸ்ரீனிவாசனால் அரண்மனையை அடைய முடிந்தது. வகுளமாளிகை இத்திருமணத்தை தானே பேசி ஏற்பாடு செய்ததாக எண்ணியிருந்தாலும் உண்மையில் அனைத்தையும் நடத்தியவன் ஸ்ரீனிவாசனே என்றார். அனைத்து இடங்களிலும் பரவி இருக்கும் திருமால் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தை அடைந்து விடுகிறார் என்பதையும், ஒரு மனிதன் ஒரு இலக்கை அடைய எடுத்துக்கொள்ளும் நேரத்தை காட்டிலும் 1000 மடங்கு விரைவாக அந்த இலக்கை அடைய வல்லவர் என்பதையும் இந்த கதையிலிருந்து அறிய முடிகிறது. திருமாலிடம் இத்தகைய பயணிக்கும் ஆற்றலையே அடையாளபூர்வமாக 1000 பாதங்களை கொண்டவர் சஹஸ்ரபாத் என்று சொல்லுகிறார்கள். சஹஸ்ரம் என்றால் 1000, சஹஸ்ரபாத் என்றால்
ஆயிரக்கணக்கான பாதங்களை உடையவர். அதுவே சகஸ்ரநாமத்தின் 229வது திருநாமம். சகஸ்ரபதே நமः என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு ஓட்டப்பந்தயம் போன்ற போட்டிகளில் வெற்றி ஏற்படவும் கால் சம்பந்தப்பட்ட நோய்கள் விரைவில் குணமடையவும் திருமால் அருள் புரிவார். நாராயண நாராயண.